கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்திலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த நாட்களிலே உவமைகளாய் பேசின காரியத்துல இந்த ஒரு உவமையை நாம் தியானிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வரச் சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்துகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பதாக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோட பேசுவீராக. உம்முடைய வசனம் வல்லமை உள்ளது, உம்முடைய வசனம் ஜீவன் உள்ளது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உவமையின் மூலமாக பரலோக ராஜ்யத்தின் சத்தியங்களை எங்களுக்கு நீ விளக்கி கற்றுக் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய அதிசயங்களை காணும்படியாய் எங்கள் கண்களை திறந்துள்ளப்பா. நீர் அப்படியே செய்வீரதுக்காக நன்றி. இன்றைக்கு எங்களோட பேசும் ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருத்தரோடும் தனிப்பட்ட விதத்திலே பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து நீ வெளிப்படும். மீட்பர் இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் இந்த ஊமையை நாம் வாசித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் சத்தியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தினார். ஆனா எப்படி வெளிப்படுத்தினான்னு கேட்டீங்கன்னா, உவமைகளின் வாயிலாக அதை வெளிப்படுத்தினார். உவமைகள் என்று சொல்லும்போது அதுல ஒரு சின்ன கதையை போல இருக்கும். அது சிறிய கதையை போல தோன்றினாலும் அதிலே ஆழமான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியத்தை ஜனங்களுக்கு அப்படியே சொன்னா புரியாது. ஆகவேதான் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் சத்தியங்களை ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சாதாரண முறையில, நடைமுறையில பேசுகிற மாதிரி ஓமைகளை கொண்டு பேசினார். அப்படி அவர் பேசின ஓமைகளில் இதுவும் ஒன்று. இந்த ஓமையை சற்று கவனிங்க. இந்த ஓமையில பரலோக ராஜ்யத்தை தேவன் எதோடு ஒப்பிட விரும்புகிறார்? எதோடு ஒப்பிடுகிறார்? தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். பரலோக ராஜ்யம் அதை ஒப்பிட்டு பேசும்போது ஒரு கல்யாண விருந்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார். நன்றாக கவனிங்க. இங்க குமாரன் இருக்கிறார். ராஜாவுக்கு ஒரு குமாரன் இருக்கார். அந்த குமாரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.
இப்ப இந்த கல்யாணம் ஆன பொழுது அந்த கல்யாணத்துல ஒரு விருந்து வைக்கிறார், இரவு விருந்து வைக்கிறார். அந்த இரவு விருந்துக்கு அந்த ராஜா என்ன செய்யறாருன்னா அழைப்பிதழ் கொடுக்கிறார். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களா இருந்த மக்கள் என்ன செய்யலன்னா அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாக்கு போக்கு சொல்லி அந்த விருந்துக்கு வராம போயிட்டாங்க. உடனே ராஜா என்ன செய்தார் என்று கவனித்தீங்கன்னா, அடுத்தது வழி சந்திகளில் தான் இருக்கிறாங்க பாத்தீங்களா? பொல்லாத மக்கள், நல்ல மக்கள், நல்லார் பொல்லார் எல்லாருக்கும் தன்னுடைய மகனுடைய கல்யாண விருந்துக்கு வரும்படியாய் அழைப்பு மீண்டும் கொடுக்கிறார். இப்படி அழைப்பு கொடுத்த உடனே என்ன நடந்துச்சுன்னா, அந்த கல்யாண சாலை, அந்த கல்யாண அந்த அந்த ஹால் முழுமையாக நிரம்பி வழிந்தது. நிரம்பி வழிந்த ஒரு காட்சியை பார்க்கிறோம். விருந்துக்கு அநேகர் வந்திருக்கிறாங்க. அந்த விருந்துக்கு வந்ததுல ராஜா இப்போ எல்லாரையும் ஒரு பார்வைக்கு வர விருந்தாளிகளை பார்க்கும்படி வர்றாரு. வரும்பொழுது ஒரு ஒரு மிக சோகமான ஒரு காரியம் நடைபெறுது. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருந்து அநேகர் கல்யாண வஸ்திரம் எல்லாம் உடுத்திருந்தாங்க. ராஜா கொடுத்திருந்த கல்யாண வஸ்திரம். ஆனா ஒரே ஒரு மனிதனை ராஜாவின் கண் பட்டது. அந்த மனிதனை பார்த்து கேட்கிறாரு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்க எப்படிப்பா வந்த அப்படின்னு கேட்கிறாரு. அவன் பேசாமல் இருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியும், கல்யாண வஸ்திரத்தை யார் கொடுத்தா? ராஜா கொடுத்திருக்காரு. கொடுத்திருந்தும் இவன் என்ன செய்யல, அந்த கல்யாண வஸ்திரத்தை உடுத்தல. உடுத்தாம கல்யாண வஸ்திரம் போல ஒரு டூப்ளிகேட் வஸ்திரத்தை உடுத்திட்டு வந்திருக்கான். வந்ததுனால ராஜாவுக்கு மிகவும் கோபம் வந்து விட்டது. கோபம் வந்து என்ன செஞ்சார்னா, தன்னுடைய சேவகர்களை சொல்லி அவனை கட்டி கையும் களமாய் அவனை கட்டி கொண்டு போய் எங்க போடுங்கன்னு சொல்லிட்டாரு. அழுகையும் பற்கடிப்பும் உள்ள உண்டாயிருக்கிற புறமான இருளில போடுங்கள் சொல்லி முடிச்சிட்டார். ஒரு சோகமான ஒரு காரியம். கல்யாண விருந்து வரைக்கும் வந்துட்டான். முதல்ல பார்த்தோம் அழைக்கப்பட்டவர்கள், அழைப்பிதழை பெற்றவர்கள் வரல. இரண்டாவது பார்க்கிறோம் அழைப்பிதழ் பிற்பாடு கொடுக்கப்பட்டது. தகுதி இருக்குதோ இல்லையோ எல்லாருக்கும் ராஜாவின் அழைப்பு வருது. அவங்களையும் அநேகர் வந்துட்டாங்க. ஆனா வந்ததுல ஒருத்தன் கல்யாண வஸ்திரம் தரிக்காம வந்துட்டான். அது ராஜாவுக்கு மிகவும் விசனமும் கோபத்தையும் ஏற்படுத்தினது. அதனால அந்த மனிதனுடைய நிலை எங்க போச்சுன்னா, அழுகையும் பற்கடிப்பும் உள்ள அந்த இருளான இடத்துல அவன் தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஓமையை சொல்லிட்ட பிறகு இயேசு சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். சோ இந்த ஓமையை நான் சாராம்சமா உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுதான் இந்த ஓமை. இந்த ஓமையின் மூலமாக நம்ம பரலோக ராஜ்யத்தை குறித்த சத்தியங்களை எப்படி கற்றுக்கொள்ள போகிறோம்? முதல் காரியத்தை கவனிங்க. ஆண்டவர் ஒரு ராஜாவை குறிப்பிட்டு பேசுகிறார். நம்முடைய ராஜா யார்? பிதாவாகிய தேவன் தான் அந்த ராஜா. சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் தான் அதுக்கு ராஜா. அவருக்கு ஒரு குமாரன் இருக்கிறார், செல்ல பிள்ளை. அவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய குமாரன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்யாண விருந்துக்கு அநேகருக்கு அழைப்பு கொடுக்கிறார். நம்ம இங்க பார்க்க போற அந்த கல்யாணத்துல மணமகன் மணமகள்னு 2 பேர் இருக்கணும். அப்போ புருஷன் மனைவி இப்படி சித்தரித்து ஒரு மேன்மையான உறவை காட்டுகிறார். ஏன் புருஷன் மனைவியுடைய உறவை காட்டணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு உறவு தான் உடன்படிக்கையின் உறவு. அந்த உடன்படிக்கையின் உறவு எதுனா, கல்யாணத்துல கணவன் மனைவி அவர்களை இணைக்கிற உறவுக்கு பேர் தான் உடன்படிக்கையின் உறவு. உடன்படிக்கையிலே நடக்கிறபடினாலே ஒருத்தர் விட்டு பிரியவே கூடாது. அந்த உடன்படிக்கையின் அந்த உறவை ஆண்டவர் எவ்வளவு மேன்மைப்படுத்தி பேசுகிறார் கவனிங்க. ஆண்டவர் அந்த கல்யாண விருந்துல அழைக்கிறார். அந்த கல்யாணம் யாருதுன்னா, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள ஒரு கல்யாணம். இப்போ மணவாளன் இயேசு. பாருங்க, வசனத்தை வாசிங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுப்படும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். இப்ப ஆண்டவர் தம்மை மணவாளனாக காட்டுகிறார், சபையை மணவாட்டியாக சித்தரிக்கிறார். இப்போ மணவாட்டியாக சபை என்று நான் சொன்னேனே, அதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும்
ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்து நியமித்தபடியினால் என்று பவுல் எழுதுறார். அப்பனா சபையை எப்படி குறிப்பிடுகிறார்? ஒரு கற்புள்ள கன்னிகையாக, ஒரு மணவாட்டியாக சித்தரிக்கிறார். யாருக்கு மணவாட்டியாக சித்தரிக்கிறார்? இயேசு கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு மணவாட்டியாக, இயேசு கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு மணவாட்டியாக சித்தரிக்கிறார். அப்போ ஒரு கல்யாண விருந்து இருக்கணும் அல்லவா? கல்யாண விருந்து ராஜா ஏற்படுத்தி இருக்கிறார், பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். வாசியுங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஒரு பெரிய சத்தத்தை அப்போஸ்தலன் யோவான் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, சந்தோஷப்பட்டு குழி குந்த என்ன செய்யுங்க, அவருக்கு துதி செலுத்துங்க. ஏன் தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்துருச்சு. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தமாக்கிட்டார், சபை தன்னை ஆயத்தமாக்கிற்று. அந்த சபைக்கு ஆண்டவர் நல்ல வஸ்திரத்தை கொடுத்திருக்காரு. அந்த மணவாட்டிக்கு என்ன வஸ்திரம் கொடுத்திருக்காரு? சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அப்போ பரிசுத்தவான்களின் நீதிகள் என்ற அந்த மெல்லிய வஸ்திரத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருக்காருன்னா, தன்னுடைய மணவாட்டிக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மணவாட்டி அதை தரித்து கொண்டு ஆயத்தமாயிருக்கிறாள். ஒரு கல்யாண விருந்து பரலோகத்திலே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். நன்றாக கவனிங்க இந்த அழைப்பு. இப்போ ஒரு பெரிய கல்யாண விருந்து, அந்த கல்யாண விருந்து சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு பிதாவாகிய தேவன் யாரை கூப்பிடுறார் அப்படின்னு கேட்டா, யார அழைத்தார்னு கேட்டா, இதுக்கு தகுதியா இருந்தவர்களை அழைக்காரு. யார் தகுதியா இருந்தவங்க அப்படின்னு கேட்டா, ஆபிரகாமின் சந்ததிகள் இதுக்கு தகுதியா இருந்தாங்க. முதல்ல இஸ்ரவேலர்கள் இதுக்கு தகுதியா இருந்தாங்க. ஏன்னா இஸ்ரவேலர்களுக்கு குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மேன்மை இருக்குது. என்ன அந்த மேன்மை? வாசியுங்கள் ரோமர் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கவனிங்க. இஸ்ரவேலரே, புத்திர ஸ்வீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன், ஆமேன். மாம்சத்தின்படி பார்த்தா இஸ்ரவேலர்களுக்கு தேவன் தேவனாயிருக்கிறார். அவர்களை தம்முடைய புத்திரர்களாக, பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்திருக்கிறார், பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார், தேவ ஆராதனையை கொடுத்திருக்கிறார். இவ்வளவு மேன்மையை பெற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? ஆண்டவருடைய அழைப்பை நிராகரித்து விட்டார்கள், அதை அசட்டை பண்ணினார்கள். இப்ப அசட்டை பண்ணினதுனால என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உவமையில ஆண்டவர் சொல்றாரு, யூதர்களே, நீங்க என்னை அசட்டை பண்ணிட்டீங்க, என்னுடைய அழைப்பை நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அழைப்பு இவர்கள்ட்ட இருந்து மாறி எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9ஆம் வசனம் இந்த உவமையில சொல்றாரு, ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அப்படின்னா இப்போ அழைப்பு இப்போ என்ன ஆயிடுச்சு? தேவன் எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. யூதர்கள் ரிஜெக்ட் பண்ணாங்க, ஆண்டவருடைய அழைப்பை நிராகரித்து விட்டாங்க, ஆண்டவருடைய அன்பின் அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே அது புறஜாதிகளுக்கு கடந்து சென்றது. இன்னைக்கு முழு உலகத்துக்கும் தேவனுடைய அழைப்பு கடந்து வந்திருக்கிறது. இப்படிதான் ஆண்டவர் இந்த உவமையில நமக்கு தம்முடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறார், தேவனுடைய திட்டத்தை குறித்து வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய பிளான், டிவைன் பிளான். இஸ்ரவேலர்களுக்கு முதல்ல வந்துச்சு, ஆனா இஸ்ரவேலர்கள் நிராகரித்தார்கள். நிராகரித்த உடனே அந்த அழைப்பு இப்ப எல்லாருக்கும் சேர்ந்து விட்டது. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்காக அனுப்பப்பட்டார்னா, யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, அவர் சமஸ்த உலகத்தின் மக்களுக்காக அனுப்பப்பட்டவர். அதனால்தான் யோவான் எழுதும்போது சொல்வார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதே யோவான் பிற்பாடு எழுதுவார், யோவான் 1:12, அப்படி நாமத்தின் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும்
அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய அன்பை குறித்து பேசும்போது சொல்றார், யோவான் 3:16 சொல்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் யூதர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார் சொல்லிருக்கு. இல்ல, உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் அன்பு. நல்ல கவனிங்க, ஆண்டவர் சமஸ்த உலகத்தின் மேல அன்பு வைத்தார். இந்த உவமையில பரலோக ராஜ்யத்தினுடைய ராஜா பிதாவாகிய தேவனுடைய அன்பை இந்த உவமை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் கல்யாண விருதுக்கு எல்லாரும் வரும்படியாய் அவர் பெரிய ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய காரியம், இந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜா? இந்த உவமையில சொல்லப்பட்ட ராஜா தான் பிதாவாகிய தேவன். அந்த ராஜா எப்படிப்பட்டவர்னு கேட்டீங்கன்னா, முதலாவது அன்புள்ள ஒரு ராஜா. ஏன் அன்புள்ள ராஜான்னு அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராஜா என்ன செய்யறாருன்னா, அழைப்பிதழை தகுதியுள்ளவர்களுக்கு கொடுக்கிறார். அதான் சொன்ன, யூதர்களுக்கு கொடுக்கிறார். ஆனா அழைப்பிதழை வாங்கினவர்கள் எங்க வரல? கல்யாண விருந்துக்கு வரவே இல்லை. எவ்வளவு விசனமான காரியம் பாருங்க. எங்கேயும் இது எங்கேயும் நீங்க இந்த மாதிரி செய்தி கேட்டிருக்கவே மாட்டீங்க. நம்மளே ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தரை கூப்பிடுறோம்னா நிச்சயமே கூப்பிடுற மக்கள்ல யாராவது நிச்சயம் ஒரு 90% மக்கள் வருவாங்க கல்யாணத்துக்கு. ஆனா இங்க உள்ள கல்யாண விருந்துல மட்டும் பாக்குறோம், அட்டெண்டன்ஸ் 0%. அழைப்பிதழ் கொடுக்கப்படுது, ஆனா அழைப்பிதழ் கொடுத்தவங்க, பெற்றுக்கொண்டவங்க வரவே இல்லை. எவ்வளவு துக்ககரமான காரியம் பாருங்க. ஏன் அவர் அன்புள்ளவர் சொன்னா, இந்த அழைப்பிதழை பெற்றவர்கள் வரல, வராம இருந்தாலும் என் ஆண்டவர் அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துறாங்க வந்தீங்கன்னா, அவங்க வராத பட்சத்துல திருப்பி தம்முடைய ஊழியக்காரரை அனுப்பி சொல்றாரு, அந்த அழைப்பிதழ் பெற்றவங்ககிட்ட போய், எப்பா வாங்க கல்யாண விருந்துக்கு வாங்க, உங்களுக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன், என் விருந்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், என் எருதுகளும் கொளுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்க வாருங்க என்ற ஒரு அன்பின் அழைப்பை மீண்டும் இவர்களுக்கு கொடுக்கிறார். அப்படின்னா என் ஆண்டவராகிய கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவர்னு பாருங்க. ஒரு வாட்டி ரிஜெக்ட் பண்ணாங்க, 2 வாட்டி ரிஜெக்ட் பண்ணாங்க, 3 வாட்டி நிராகரிச்சாங்க. ஆனால் கூட திரும்பி 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 தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்புகிறார், தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். பழைய பாட்டுல பாருங்க, எசாயா தீர்க்கதரிசி அனுப்புகிறார், எரேமியா தீர்க்கதரிசி அனுப்புகிறார், நாகும் தீர்க்கதரிசி அனுப்புகிறார், யோனா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். தம்முடைய ஆசாரியர்களாகிய ஆரோனை போன்று அழைக்கப்பட்டவர்கள் எத்தனையோ ஆசாரியர்கள், அந்த ஆசாரியர்களை வைத்து ஆண்டவர் போதனை கொடுத்து கொண்டே இருந்தார், தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஆனால் கூட யூதர்கள், இஸ்ரவேலர்கள், உடன்படிக்கையின் பிள்ளைகள் ஆண்டுடைய அழைப்பை நிராகரித்தார்கள். இதுதான் ஆண்டுடைய அன்பு. சரி, இந்த அன்புள்ள தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அழைப்பை இவங்க நிராகரித்தாலும் அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கிறார். அதான் வழி சந்தைகளிலே தம்முடைய ஊழியக்காரரை அனுப்பி, பொல்லாதவர்கள் தான், தகுதியற்றவர்கள் தான், அவங்களையும் கூட்டிட்டு வா, நான் தகுதியாக்குறேன் அப்படின்னு சொல்றேன். தகுதியற்ற புறஜாதியாகிய நம்மை என் ஆண்டவராகிய கர்த்தர் தகுதிப்படுத்தி தம்முடைய ஸ்வீகார புத்திரராய் மாற்றிவிட்டாரு. இந்த அன்பை காட்டிலும் வேற அன்பு இந்த உலகத்துல என்ன இருக்கு? எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். என் தேவனுடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை குறித்து வாசிப்பீர்கள். அதிலே என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை ஸ்வீகார புத்திரராய் மாற்றி இருக்கிறார், தம்மை தம்முடைய குடும்பத்தின் அங்கமாய் மாற்றி இருக்கிறார். தகுதியற்ற நாம், பாளையத்துக்கு புறமே இருந்த நாம், என் ஆண்டவர் நம்மேல் அன்பு வைத்து நமக்கும் அழைப்புதல் கொடுத்தார். அந்த அழைப்புதலை எத்தனையோ பேர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நல்ல கவனிங்க, யூதர்கள் ஒருவேளை நிராகரிச்சிருக்கலாம், ஆனா புறஜாதியர்கள் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் அவருடைய அன்பை காட்டுதுங்க. அவருடைய அன்பை காட்டு என்ன செய்தார் தெரியுமா? தகுதியற்ற மக்களுக்கு என்ன செஞ்சாரா? தகுதிப்படுத்துவதற்காக தம்முடைய வஸ்திரங்களை நமக்கு கொடுத்தார். அதுக்கு பேர் தான் கல்யாண வஸ்திரம். இரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார், நீதியின் சால்வையை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார், துதியின் ஆடையை கொடுத்திருக்கிறார், அலங்கார வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். எத்தனை வஸ்திரங்கள்!
பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பதற்கு நம்மை தகுதியாக்கும்படியாக அந்த வஸ்திரம் மிக முக்கியமானது. அந்த வஸ்திரத்தை நாம் நம்முடைய கிரியையினாலே பெற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய கிருபையினாலே நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ராஜா கிருபை வச்சார், இரக்கம் பாராட்டினார். அதனால்தான் ராஜ வஸ்திரத்தை யாருக்கு கொடுத்தார்னா பொல்லாத மக்களாகிய நமக்கு கொடுத்தார், புறஜாதிகளாகிய நமக்கு கொடுத்தார். அந்த வஸ்திரத்தை உடுத்தினவர்கள் யாவரும் கல்யாண சாலையிலே விருந்திலே கலந்து கொண்டு ராஜாவோடு மகிழ்ந்து கொண்டாடினார்கள். இதுதான் என் ஆண்டவருடைய அன்பை காட்டுது. இந்த ராஜா எவ்வளவு அன்புள்ளவர், அதே போலதான் நம்முடைய பிதாவாகிய தேவன் மிகவும் அன்புள்ளவர், மிகவும் அன்புள்ளவர். நல்லோருக்கும் தீயோருக்கும் என் ஆண்டவராகிய கர்த்தர் நன்மைகளை வழங்குகிற நல்ல பிதா. ஹல்லேலூயா. நல்ல ஈவுகளை அருளுகிற நல்ல பிதா நம்முடைய பிதா. ஆகவே இன்றைக்கு தேவனை மகிமைப்படுத்துங்க. அந்த நல்ல பிதா, அன்புள்ள பிதா நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ராஜாவை குறித்து இன்னும் ஒரு காரியத்தை கவனிங்க. இந்த ராஜா அன்புள்ளவர் மாத்திரம் இல்லைங்க, மிகவும் வல்லமையுள்ள ராஜா. எப்படிப்பட்ட ராஜா? வல்லமையுள்ள ராஜா. பாருங்க, இந்த மக்கள் அழைப்புதலை பெற்ற மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. ஆண்டவரை நிராகரிச்சுட்டாங்க, ஆண்டோடைய அழைப்பு நிராகரிச்சுட்டாங்க, அசட்டை பண்ணினாங்க. அதுல சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா அவருடைய ஊழியக்காரரை அவமானப்படுத்தினார்கள், துன்பப்படுத்தினார்கள், அவர்களை அடித்தார்கள். இந்த செய்தியை கேட்ட உடனே வசனம் சொல்லுகிறது, கவனிங்க, 7ஆம் வசனம் கவனிங்க. ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான். பாருங்க, நிராகரிச்சவர்கள், தன்னுடைய ஊழியக்காரரை துன்பப்படுத்தினவர்களுக்கு தண்டனை கொடுக்கிற அளவுக்கு வல்லமை இந்த ராஜாட்ட இருந்துச்சு. அவர்கிட்ட ஒரு பெரிய சேனையே இருந்துச்சு. இவ்வளவு வல்லமையில ராஜா, அந்த ராஜா இப்படி அழித்து அவர்களுக்கு நீதியான தீர்ப்பை கொடுத்தார். அவர்களுடைய பட்டணங்கள் எல்லாம் சுட்டரிச்சிட்டார். இன்னும் கவனிச்சீங்கன்னா, இவர் நீதியுள்ள ராஜா. இவர் எப்படிப்பட்ட ராஜானா, வல்லமையுள்ள ராஜா மட்டுமல்ல, நீதியுள்ள ராஜா. ஏன் நீதியுள்ள ராஜான்னு சொல்றேன்னா, பொல்லாதோர் வழி சந்திகள்ல இருந்தோர் எல்லாரையும் கூப்பிட்டாரு, அவங்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்தாரு. வஸ்திரத்தை கொடுத்தவங்க என்ன செஞ்சிருக்கணும்? சரியா அந்த வஸ்திரத்தை உடுத்திருக்கணும். அதுல ஒருத்தன் மட்டும் வஸ்திரத்தை உடுத்திக்கொள்ள, அந்த வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளாத அந்த மனுஷனை பார்த்த உடனே சொல்ற, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவன இங்க எப்படிப்பா வந்த? ஏன்னா இவர் நீதியுள்ள ராஜா, நீதி செய்யணும், அன்புள்ள ராஜா தான். ஆனா நீதியுள்ள ராஜா. ஏன் தெரியுமா? வஸ்திரத்தை கொடுத்தவரும் இவர் தான். அந்த வஸ்திரத்தை உடுத்தாம வந்தா அவன் அநீதி செய்கிறான் என்று அர்த்தம். அவன் அநீதி செய்கிறான் என்றால் அவனுக்கு நீதியான தீர்ப்பு கொடுக்க வேண்டியது இவருடைய பொறுப்பு. அப்பதான் இவர் நீதியுள்ள ராஜாவா மாறுவாரு. அப்ப நீதியுள்ள ராஜா என்ன செஞ்சா தெரியுமா? அவன் பேசாமல் இருந்தா, பதில் ஒன்று சொல்ல, உடனே தன்னுடைய சேவகர்களை அமிச்சாரு, பணிவிடைக்காரர்களை அமிச்சாரு, இவனை கொண்டு போய் அழுகை பற்கடிப்பு உள்ள இருளின் ராஜ்யத்துல போடுங்கள்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான். அப்ப இந்த ராஜா 3 குணங்கள் இவர்கிட்ட இருக்கு. ஒண்ணு, இவர் அன்புள்ளவர். 2வது, இவர் வல்லமையுள்ளவர். 3வது, இவர் நீதியுள்ளவர். அப்போ இப்படிப்பட்ட ராஜா தான் நம்முடைய பிதாவாகிய தேவன். சோ இந்த உவமையின் மூலமாக ஆண்டவரை குறித்த ஒரு தன்மையை குறித்த ஒரு காரியம் நமக்கு தெரியணும். அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள் யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். இப்போ நம்முடைய ராஜா அன்புள்ளவர், நம்முடைய பிதாவாகிய தேவன் அன்புள்ளவர், நம்முடைய பிதாவாகிய தேவன் வல்லமையுள்ளவர், நம்முடைய பிதாவாகிய தேவன் நீதியுள்ளவர் என்று சொல்லி அவரை நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது, அவனமாகவே நீங்கள் நடக்கும் பொழுது, ஒன்று சொல்லட்டும், தேவன் உங்களை ரட்சித்து தம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய் மாற்றுவார். அல்லேலூயா. இது மிக முக்கியமான காரியம். அடுத்தபடியாக நம்ம கவனிக்க போற இந்த உவமையில 2வது பகுதி கவனிங்க. அழைப்பிதழ் கொடுக்கப்பட்ட மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, இவர்கள் அபாத்திரமாய் போய்விட்டார்களா? இந்த வசனத்தை கவனிங்க. 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி கவனிங்க. அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். இவங்களாம் அழைக்கப்பட்டவர்களுங்க. எவ்வளவு பாக்கியம் தெரியுமா? அழைப்பு பெறுறது பெரிய பாக்கியம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு பரம அழைப்பை கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தா, நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புக்கு பேர் என்ன? பரம அழைப்பு. பரம அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது எல்லா மக்களுக்கும் ஒரு அழைப்பு கொடுத்தாரு. என்ன அழைப்பு கொடுத்தாரு? முதல் அழைப்பு என்ன கொடுத்தாரு? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாருங்க, முதல் பெரிய ஒரு பொதுவான அழைப்பு என்ன கொடுத்தாருன்னா,
ஒரு ரட்சிப்பின் அழைப்பு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களே, என்ன பாரம் சுமக்கிறாங்க? பாவத்தின் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். சாபத்தின் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அவன் சாபத்திற்குள்ளாகுகிறான். அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் போகுது. சமாதானமற்ற ஒரு வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை, வாழ்க்கையே பாரமாயிருந்தது. அப்படி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு ஆண்டு கொடுத்த அழைப்பு என்ன தெரியுமா? என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவேன். நான் உங்களுடைய பாவ பாரத்தை நீக்கி, சாப பாரத்தை நீக்கி, உங்களை நான் விடுதலை பண்ணி, உங்களை நான் என்னுடைய பிள்ளையாக மாற்றுவேன் என்று சொல்லி ஒரு பொதுவான அழைப்பு கொடுத்தார். இந்த பொதுவான அழைப்பு கொடுத்துட்ட பிறகு அடுத்த ஒரு அழைப்பு அதிலேயே வருது. என்ன சொன்னார்னா, என்னிடத்தில் வாருங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பாருங்க, பாவத்தின் பிடியிலிருந்து முதலாவது தேவன் ஜெனரலா எல்லாரையும் கூப்பிடுறார். வாங்க, எல்லாரும் வாங்க, உங்களுக்கு என்று நான் பாவ மன்னிப்பை கொடுக்க நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னார். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக மரித்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அவர்தான். பாவ நிவாரண பலி, கிருபாதார பலி அவர்தான். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது சொல்றாரு, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வல்லமை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மாத்திரம் தான் உண்டு. அதனால்தான் அவர் தைரியமா அழைப்பு கொடுக்கிறார், அன்போடு அழைப்பு கொடுக்கிறார். வாங்க என்கிட்ட, என் மேல விசுவாசம் வைங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது ஜெனரலா ஒரு அழைப்பு. இந்த அழைப்பை பெற்று அதை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்யறாரு? அவர்களுக்கு இன்னும் அடுத்த லெவல்ல கொண்டு போறாரு. என்ன கொண்டு வர்றாரு? என்ன அழைப்பு? நீங்க வாங்க, என் நுகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. நீங்க என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? கற்று தருவேன். தேவனுடைய சன்னிதானத்தில் வரும்படியான ஒரு அழைப்பு, தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு நல்ல தருணம். மரியாள் மார்த்தாளுடைய வித்தியாசத்தை சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். மார்த்தாள் முதலாவது ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரை தன்னுடைய வீட்டுக்குள் அழைத்து சென்றாள். மார்த்தாள் வீட்டுக்குள் அழைத்து சென்ற உண்மைதான். ஆனா ஆண்டவருடைய பாதத்துல உட்காரவில்லை. பற்பல வேலை செய்யறதெல்லாம் கவனம் செலுத்தினா. ஆனா இன்னொன்னு சகோதரி அவளுக்கு இருந்தா, அவ பேரு தான் மரியாள். அந்த மரியாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து அவளுடைய உபதேசத்தை கற்றுக்கொண்டாள். உபதேசத்தை கற்றுக்கொண்டதுனால ஆண்டவர் மெச்சி கொண்டு சொன்னாரு, மார்த்தாளை பார்த்து சொல்ல, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நீ வருத்தப்பட்டு கவலைப்படுகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். பாருங்க, தேவ சமூகத்துல உட்கார்ந்து கற்றுக்கொள்வது நம்ம நேரம் வீணடிக்கிற இடம் இல்ல, அது ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் இடம். மறந்துடாதீங்க. இந்த உலகத்துல நம்ம ஆண்டவருக்காக எத்தனையோ வேலை செய்யலாம், ஊழியம் செய்யலாம், காணிக்கை கொடுக்கலாம், கைப்பிரதிகளை எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம், எத்தனையோ வேலை ஊழியம் செய்யலாம். ஆனா நீங்க ஒன்று செய்யாம இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப விசனப்படுவார். என்ன அது? அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அமர்ந்திருந்து மனவாஞ்சியோடு தேவ சமூகத்துல காத்திருந்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மூலம் என்னை போஷியமப்பா, உம்முடைய வசனத்தினாலே என்னோட இடைப்படும், என்னை உம்முடைய சாயலை போல மாற்றுங்கப்பா, நான் கற்றுக்குள்ள வாஞ்சியா இருக்கிறேன், என் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தருங்க என்று நீங்க சொல்லி அந்த வாஞ்சியோடு தேவ சமூகத்துல காத்திருந்தீங்கன்னா நீங்க பாக்கியம் பெற்றவர்கள். இல்லாவிடில் இதை செய்யாம எத்தனைதான் ஊழியம் செய்தாலும், எத்தனைதான் தான தர்மம் செய்தாலும், எத்தனைதான் நற்கிரியைகள் செய்தாலும் தேவன் அதிலே பிரியப்படுகிறவர்கள் அல்ல. மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, மார்த்தாளே நீ எனக்காக நல்ல சாப்பாடெல்லாம் தயார் பண்ற, நல்ல விஷயம்தான். ஆண்டவரை மகிழ்விக்கும்படியாய் தன்னுடைய சொந்த முயற்சியில போஜனத்தினாலே ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு நினைச்சா, ஆனா ஆண்டவர் அதுல விசனப்பட்டார். ஏன் விசனப்பட்டார் தெரியுமா? அவ செய்த காரியத்துக்காக விசனப்படல,
அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அமர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தை அவள் அசட்டை பண்ணிட்டான். மரியாளோ அப்படி செய்யல. ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து அமர்ந்து கேட்கிறதுல கவனமா இருந்தா. நீங்க நல்லா கவனிங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க பொதுவான அந்த அழைப்பு, இந்த பொதுவான அழைப்புக்கு பிறகு ஆண்டவர் தெரிந்து கொள்ற மக்களுக்கு கொடுக்கிற அடுத்த அழைப்பு, ஜீவ தண்ணீர் என்கிட்ட இருக்கு, வா வந்து பருகிக்கொள். ஜீவ அப்பம் என்கிட்ட இருக்கு, வா வந்து பருகிக்கொள். என்கிட்ட வந்து கற்றுக்கொள், உன் ஆத்மாவுக்கு நிச்சயம் இளைப்பாறுதல் கிடைக்கும். நிச்சயம் இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்ற நாம் என்ன செய்யணும்? அந்த அழைப்புக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, அந்த அழைப்பை அன்போடு ஏற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும். ஆனா யூதர்கள் என்ன செஞ்சாங்க கவனிங்க. இந்த அழைப்பை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். இந்த அழைப்புக்கு அவங்க அபாத்திரராய் போனதற்கான காரணத்தையும் இந்த உவமையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடாமல் இல்லை. இந்த உவமையில 2 முக்கியமான காரணங்களை சொல்லுகிறார். 1, வசனம் 3, அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான், அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். முதல் காரியத்தை கவனிங்க. இவர்கள் ஆண்டவருடைய அழைப்புக்கு, ராஜாவின் அழைப்புக்கு அபாத்திரமாய் போனதற்கு முதல் காரணம், அவர்களுக்கு அந்த கல்யாண விருந்தின் மேல மனம் இல்லை, மனசு இல்லைங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. Where there is a will, there is a way. இவங்களுக்கு மனம் இல்லாமல் போய்விட்டது. நல்ல கவனிங்க. இந்த ரிஜெக்ஷனுக்குள்ள காரியம் ரொம்ப விசனத்தோடு ஆண்டவர் குறிப்பிடுறார். இவங்களுக்கு மனம் இல்லாமல் போயிற்று. மனம் இல்லாமல் போறதுன்னா என்ன அர்த்தம்? முதல் காரியம் நல்லா கவனிக்கணும். வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 37ஆம் வசனத்துல இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை நிராகரித்த யூதர்களை பார்த்து சொல்றார். ஆண்டவருடைய வார்த்தையை நிராகரிச்ச யூதர்கள், அந்த மக்களுக்கு என்ன பதில் கொடுக்கிறார் கவனிங்க. 37ஆம் வசனத்தை வாசிக்க. என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. ஆண்டவருடைய உபதேசத்தை நிராகரித்த, அவருக்கு விரோதமாய் எதிர்த்து பேசின யூதர்களை பார்த்து ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றாரு. சொல்லிட்ட பிறகு உங்களுக்கு இதுக்கு மனம் இல்லாமல் போனதற்குள்ள காரணம் என்ன என்பதை அவங்க காட்டுறாரு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. வேத வாக்கியங்களை நீ ஆராய்ந்து பாருன்னு சொல்றார் ஆண்டவர். அந்த வேத வாக்கியங்களை நீ ஆராய்ந்து பார்த்தா நித்திய ஜீவன் உண்டென்று அந்த எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து அதுதான் சாட்சி கொடுக்குது. இந்த நித்திய ஜீவன் யார் மூலம் கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவின் மூலம் தான் கிடைக்கும் என்று சொல்லி இந்த வேத வாக்கியங்கள் தான் உனக்கு சாட்சி கொடுக்குதுன்னு சொல்றாரு. அப்ப இப்ப வேத வாக்கியங்களை இவங்க படிச்சிருக்காங்க. ஆனா என்ன ஒரு தவறு சொன்னீங்கன்னா, விசுவாசிக்கவில்லை. அதான் மேலுள்ள வசனம் சொல்றாரு, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியினால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கவில்லை. முதல் காரியத்தை கவனிங்க. ஏன் இவர்களுக்கு மனம் இல்லாமல் போயிற்று என்றால், அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. ஆண்டவரை விசுவாசிக்கல. இயேசுதான் தேவனால் அனுப்பப்பட்ட மேசியா, கிறிஸ்து என்று இவர்கள் விசுவாசிக்கவில்லை, நிராகரித்து விட்டார்கள். வேத வாக்கியங்களை நம்ம படிக்கிறோம், தியானிக்கிறோம். அதை மேலோட்டமாக படிக்கிறீர்களா? இல்லாவிடில் ஆண்டவரை பார்த்து கேட்டு, ஆண்டவரே உம்முடைய வசனத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படியா என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஊக்கத்தோடு வாஞ்சியோடு ஜெபித்து நீங்க கேட்கிறீங்களா? வேத வசனங்களை மேலோட்டமா படிச்சீங்கன்னா தேவ வெளிப்பாடு கிடைக்காது. நீங்க வேத வசனத்தை வாசிக்கும் போது, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, இது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்க கற்பனைகள், கர்த்தர் எனக்காக அவர் கொடுத்த ஒரு செம்மையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நான் தியானிப்பேன். ஆண்டவர் எனக்கு தம்முடைய செய்தியை இதுல எனக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்க விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு நீங்க தியானிக்க பழகணும். அப்பதான் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார். கர்த்தரை உண்மையான உள்ளத்தோடு தேடுங்க, வேத வசனத்தின் மூலமாக தேடுங்க. தேடும் பொழுது அவர் வெளிப்படுவார்.
சோ இவங்க மனம் இல்லாமல் போனதற்கு காரணம் என்னன்னா, வேத வாக்கியங்கள்லாம் வாசித்தாங்க, உண்மைதான். ஆனா இன்னும் ஒழுங்கான முறையில் ஆராய்ந்து பார்க்கல. யாரை குறித்து சொல்லப்படுகிறதோ அந்த இயேசு கிறிஸ்துவை இவர்கள் விசுவாசிக்கவும் இல்லை. ஆகவேதான் மனம் இல்லாமல் போனார்கள். ஒன்று. இரண்டாவது, இவர்களுடைய வாழ்க்கையில அவங்க மனம் இல்லாமல் போனதற்கான இன்னொரு காரணத்தை சொல்றேன். ஏசாயாவின் புத்தகம் 65ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். கவனிங்க, கடைசி பகுதி. என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமல்லாததை தெரிந்து கொண்டீர்கள் என்று விசனத்தோடு சொல்றார். தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய கோபாக்கனைக்கு ஆளாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் ஆண்டவருடைய பார்வைக்கு என்ன செய்யறாங்க? பொல்லாப்பானதை செய்து எதை தெரிந்து கொண்டாங்களா? தேவனுக்கு பிரியம் இல்லாததெல்லாம் தெரிந்து கொண்டாங்க. இன்னைக்கு நல்லா கவனிங்க, உங்க தெரிந்து கொள்ளுதல் உங்க மன விருப்பத்தை காட்டும். முதல்ல சொன்னேன், விசுவாசியாம போனா, இயேசுவை விசுவாசிக்காம போனா மனம் உண்டாகாது. ஆண்டுடைய காரியத்துல அவங்க மனம் இல்லாம போயிடுவாங்க. இரண்டாவது, உங்க தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கு? நீங்க எதை தெரிந்து கொண்டீங்க? ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததை தெரிந்து கொண்டிருக்கீங்களா? எது ஆண்டவருக்கு பொல்லாப்பா இருக்கோ அதை நீங்க தெரிந்து கொண்டீங்களா? அதை செய்யறீங்களா? இன்னைக்கு நல்ல கவனிங்க, நான் தேவனுக்கு பிரியமானதை செய்ய நாடுவேன் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அந்த வாஞ்சியோடு நீங்க ஆண்டவர்ட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாங்க. உங்க தெரிந்து கொள்ளுதல் எதுல இருக்கு? தேமா தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய ஊழியத்தை செய்த ஒரு மனிதன், கடைசி அவனுடைய முடிவு எப்படி இருந்துச்சுன்னா பரிதாபமா போயிருச்சு. ஏன் தெரியுமா? அவன் தெரிந்து கொண்டது தவறு. ஆரம்பத்துல இயேசுவை தெரிந்து கொண்டான். நித்திய ஜீவன் இயேசுட்டு தான் இருக்குன்னு தெரிஞ்சு கொண்டான். அவருக்காக ஊழியம் செய்தான், உண்மைதான். ஆனா பிற்பாடு இயேசுவை காட்டிலும் இந்த உலகம் அவனுக்கு பெரிதாய் தோன்றிவிட்டது. பிரையாரிட்டி மாறிடுச்சு. தேமா இப்பிரபஞ்சத்தை தேடி போயிட்டான் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். நல்ல கவனிங்க, நம்ம தெரிந்து கொள்ளுதல் அழைப்பை ஒன்னு நிராகரிக்க வைக்கும், இல்லைன்னா அழைப்பை ஏற்றுக்கொள்ள வைக்கும். நீங்க எதை தெரிந்து கொண்டிருக்கீங்க? கர்த்தருக்கு பிரியமானதை தெரிந்து கொள்றீங்களா? மூன்றாவது, எது நமக்கு மன விருப்பத்தை ஏற்படுத்தாது அல்ல மன விருப்பத்தை ஏற்படுத்தும் என்று நீங்க கவனிச்சீங்கன்னா, சங்கீதங்களின் புத்தகம் 81ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்ற, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்கள் இதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். மூன்றாவது காரியத்தை கவனிங்க, இவர்கள்ட்ட காணப்பட்ட கீழ்ப்படியாமை, இவர்களிடத்தில் காணப்பட்ட எதிர்த்து நிற்குதல் என்ற குணம் கர்த்தருடைய அழைப்பை நிராகரிக்க வைத்து விட்டது. அப்போ கீழ்ப்படிதல் இருக்கும் என்றால், செவி கொடுத்தல் இருக்கும் என்றால், நீங்க தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரவான்களா இருப்பீர்கள். இதேதான் நீங்க ரோமர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கிறீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இஸ்ரவேலர்களை குறித்து இதுதான் குறிப்பிடுகிறார். அவருடைய கீழ்ப்படியாமையினாலே, அவருடைய முரண்டு பிடிக்கிறதுனால, எதிர்த்து நிற்கிறதுனால அவர்கள் தேவ அழைப்புக்கு விலகி போய்விட்டார்கள். நீங்க உங்க யோசனையின்படி நடக்கிறீங்களா, இல்ல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கிறீங்களா? நீங்க உங்க யோசனையின்படியே நடந்தீங்கன்னா நீங்க தேவனுடைய அந்த கல்யாண விருந்துக்கு நீங்க பாத்திரவான்களை மாற முடியாது. அப்போ முதல் காரியத்தை கவனிங்க, இந்த அழைப்பு பெற்றவர்கள் ஏன் அபாத்திரராய் போனாங்கன்னா, அவங்க கிட்ட காணப்பட்ட முதல் குணாதிசயம் என்ன? அவங்க வர மனம் இல்லாதிருந்தார்கள். இரண்டாவது மிக முக்கியமான காரியம் என்ன பண்ணாங்க கவனிங்க, அதனுடைய 5ஆம் வசனம். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி, பாருங்க இரண்டாவது காரியம். முதல்ல இவங்களுக்கு வர மனம் இல்ல. இரண்டாவது, இவர்கள் ஏன் அழைப்புக்கு அபாத்திரமா போனாங்கன்னா, இவர்கள் அசட்டை பண்ணினார்கள். எதை அசட்டை பண்ணிட்டாங்க? ராஜாவின் அழைப்பை அசட்டை பண்ணினார்கள். ராஜாவின் அழைப்பை அசட்டை பண்ணினார்கள். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்துட்ட அழைப்பை ஒரு நாள் அசட்டை பண்ணிட கூடாது. அசட்டை எப்படி பண்றோம்?
அதுல அதுல விளக்கத்தை எப்படி கொடுக்கிறாரு? ஒருவன் என்ன செஞ்சானா? வயலுக்கு போயிட்டான், ஒருவன் வியாபாரத்துக்கு போயிட்டான். வயல், வியாபாரம் இது ரெண்டுமே எதுக்கு நம்ம போறோம்? வயலுக்கு ஏன் போறோம்? வியாபாரத்துக்கு ஏன் போறோம்? நம்ம வீட்டு தேவைகள் சந்திக்கப்படணும், நம்முடைய ஒரு ஜான் வயிற்றுக்கு தேவையான ஆகாரம் கிடைக்கணும், நம்முடைய மனத்துல வைத்திருக்கிற கோட்டைகள்லாம் நிறைவேறணும். சில பேர் நினைப்பாங்க, நான் நல்ல மாளிகை கட்டணும், கார் வாங்கணும், நிலம் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். உலகத்தின் காரியமே மனதுல ஓடிட்டு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு காரியம் பண்றவங்க என்ன செய்யறாங்க? அதான் வயல் வியாபாரத்துக்கு போறாங்க. இங்க பாருங்க எப்படி அசட்டை பண்ணுங்கறாங்களா? ஒருத்தன் சொல்றான், ஊழியக்காரர் வந்து சொல்றாரு, ராஜா கூப்பிடுறாருப்பா, கல்யாணம் விருந்துக்கு கூப்பிட, உனக்காக நல்ல ஆயத்தம் பண்ணிருக்காரு. ஆஹா, சாரி, எனக்கு எங்க போகணும்? வயலுக்கு போகணும். வயலுக்கு போறது நல்லதுதான், தப்பு இல்ல. வயலுக்கு போறதுக்கு முன்னாடி அதை காட்டிலும் மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன இருக்கு? ராஜா கொடுத்த அழைப்பு, ராஜா உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிற கல்யாண விருந்து, அது மிக முக்கியம். ஒருத்தர் சொல்றான், வியாபாரத்துக்கு போறேன். போ. அநேகர் என்ன செய்வாங்கன்னா, வியாபாரத்துக்கும் போவாங்க, வயலுக்கும் போவாங்க. எந்த நாள்ல போவாங்க? ஞாயிற்றுக்கிழமையில போவாங்க, ஆராதனை நேரத்துல போவாங்க, அவங்களுடைய ஜெப நேரத்துல போவாங்க, அவங்களுடைய வேத வாசிப்பு நேரத்துல போவாங்க. போயிட்டு சம்பாதிச்சு சொல்லுவாங்க, ஏன் வரல அப்படின்னு கேட்டா, நான் கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுத்து விட்டேன். வா, இவர் வியாபாரம் செஞ்சு அதுல கிடைச்ச லாபத்துல ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்துட்டாராம், பெரிய காரியமா. இப்படிதான் ஆண்டவர் அசட்டை பண்ணுகிறார்கள். நல்ல கவனிங்க. நம்ம ஒரு நாள் நம்முடைய பொருளினால, நம்முடைய காணிக்கையினால, நம்முடைய பலியினால ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. ஆண்டவருக்கு தேவை கீழ்ப்படிதல். ஆண்டவருக்கு தேவை அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேசிக்கும் போது என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க என்னெல்லாம் விரும்புகிறீர்களோ, உங்க மனதின் விருப்பங்கள் என்ன இருக்கோ, அது தேவனுக்கு பிரியமான விருப்பமா இருந்தால் அது நிறைவேற்றப்படும். இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் தேவைகளுக்காக அஞ்ஞானிகள் நாடி திரிகிறார்கள், ஞானமற்றவர்கள் நாடி திரிகிறார்கள். ஆனா உங்களுக்கு இன்னது தேவை என்பதை யார் அறிந்திருக்கிறார்? பிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய தேவைகளை அறிந்தவர் தான் நம்முடைய தேவன். ஆமென். நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா, நம்மை விசாரிக்கிற தேவன். நம்முடைய ஒவ்வொரு தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அதனால ஆண்டவர் சொன்னாரு, சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுங்க, ஒரு நன்மையும். அப்போ இந்த அழைப்பு பெற்றவங்க என்ன சொல்றாங்க? வியாபாரத்துக்கு போகணும், வயலுக்கு போகணும். ஆண்டவருடைய ஆலயத்தை காட்டிலும், ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தை காட்டிலும் வயல் முக்கியமா, வியாபாரம் முக்கியமா? நல்ல கவனிங்க. தேவனுடைய பாதத்துல அமர்ந்து கற்றுக்கொள்கிறதை காட்டிலும் வயல் முக்கியமல்ல, வியாபாரம் முக்கியமல்ல. இந்த வயலும் வியாபாரமும் ஒருவேளை இந்த உலகத்துல நம்முடைய சரீரத்தின் தேவைகளை சந்திக்கலாம், ஆனா ஆத்மாவின் தேவைகளை ஒரு நாள் இது சந்திக்க முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளை இது சந்திக்க முடியாது. ஆவிக்குரிய தேவைகள் சந்திக்கப்படணும் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் மேன்மையடைய வேண்டும் என்றால், என் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ள தெரியணும். ஒரு நாள் வயலும் வியாபாரம் சொல்லி சாக்கு போக்கு சொல்லி தேவனுடைய அழைப்பு என்ன செஞ்சிடாதீங்க, அசட்டை பண்ணிடாதீங்க. இன்னும் கொஞ்சம் 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 எப்படி அசட்டை பண்ணாங்கன்னு கவனிங்க. இன்னும் ஒரு சிலர் இருந்தாங்க பாருங்க. மற்றவர்கள் அவன் ஊழியக்காரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். கொலை செய்தார்கள். அவன் ஊழியக்காரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தாங்களாம். எவ்வளவு துணிகரம் கவனிங்க. சில பேர் தேவனுடைய அழைப்பை எப்படி அசட்டை பண்றாங்கன்னா, தங்கள் வாழ்க்கையில துணிகரமான பாவங்களை செய்து தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்றாங்க. என்னாகமம் 15:30-31. அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களாகிலும் எவனாவது துணிகரமா யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அற்புண்டு போக வேண்டும். இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. நல்ல கவனிங்க. துணிகரமான ஒரு பாவத்தை நாம் செய்வோம் என்றால் என் ஆண்டவருக்கு அது அருவருப்பா இருக்கிறது. அதனால்தான் நம்ம எப்பொழுதுமே ஜெபிக்கணும் ஆண்டவர்கிட்ட பார்த்து. தாவீது ராஜா ஜெபிக்கிறது போல ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன ஜெபம் அது? துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும்,
அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. பிரீதியா இருப்பதாக. நல்லா கவனிங்க. இந்த ஜபம் நம்முடைய ஜபமா மாறட்டும். ஏன்னா துணிகரமான பாவம் என் தேவனை அவமானப்படுத்துகிறது. பாருங்க, இந்த ஊழியக்காரரை என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஜனங்கள் ராஜாவின் அழைப்ப திருப்பி கொடுக்க போறாங்க. அந்த ஊழியக்காரருடைய அந்த வார்த்தைகளை அசட்டை பண்ணி அவங்க என்ன செய்யறாங்க கவனிங்க. அவர்களை துன்பப்படுத்துகிறார்கள், அவர்களை அவமானப்படுத்துகிறார்கள், அவர்களை பிடித்து கொன்று போடுகிறார்கள். இந்த ஆண்டவருக்கு இது பிரியமில்லாத ஒரு காரியம். தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தம்முடைய தாசர்களை அனுப்புகிறார். இந்த ராஜா எப்படி ஊழியக்காரர் அனுப்பிச்சாரோ அதே போல இன்றைக்கு ஆண்டவர் சபையில தேவன் தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார், போதகர்களை வைத்திருக்கிறார், சுவிசேஷகர்களை வைத்திருக்கிறார், அப்போஸ்தலர்களை வைத்திருக்கிறார், சுகமளிக்கும் வரமுடையவர்களை இதன் வைத்திருக்கிறார், பலவிதமான ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். இந்த ஊழியக்காரின் வார்த்தைகளை நிராகரிப்போம் என்றால், அவர்களை துன்பப்படுத்துவோம் என்றால், அவர்களை அவமானப்படுத்துவோம் என்றால், அது கர்த்தரையே அவமானப்படுத்துகிற செயல். அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஊழியக்காரரை குறித்து கர்த்தர் மிகவும் மிகவும் வைராக்கியம் உள்ளவர். தம்முடைய ஊழியக்காரருடைய பேச்சை கேட்கிற ஊழியக்காரர். இந்த நிந்தித்து துன்பப்படுத்தின இந்த மக்கள் செய்தி கேட்ட உடனே ராஜா என்ன செஞ்சிட்டார் தெரியுமா? அவங்களை கொன்று போட்டு அவங்க பட்டணங்கள் எல்லாம் சுட்டறிந்துட்டார். நீதியான தீர்ப்பை கொடுக்கிற தேவன். சோ இரண்டாவது காரியத்தை கவனிங்க. இவங்க அசட்டை பண்ணினார்கள். அப்போ அழைப்புக்கு அபாத்திரமாய் போனதற்கான இரண்டு முக்கியமான காரணம். ஒண்ணு, அவர்களுக்கு வர மனம் இல்லாம இருந்துச்சு. ரெண்டாவது, அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். இப்போ அந்த அழைப்பு அப்படியே பொதுவா வந்துச்சு. பொதுவா வந்த அழைப்புல நீங்க கவனிங்க, ஆண்டவர் எல்லாரையும் அழைத்து வருகிறார். இப்போ நல்லார் பொல்லார் எல்லாரும் ஆண்டுடைய அந்த ராஜாவினுடைய கல்யாண விருந்துக்கு வந்துட்டாங்க. அந்த விருந்துக்கு வந்த உடனே அவர்களை பாத்திரவான்களாய் மாற்றுகிறார் சொன்னா, தம்முடைய வஸ்திரங்களை கொடுத்து அவர்களை பாத்திரவான்களாய் மாற்றுகிறார். சோ இந்த அழைப்புக்கு தகுதியற்றவர்களை கூட பாத்திரவான்களா மாத்துறாரு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல அழைப்பு கொடுத்திருக்கிறார். முதல் காரியம், நீங்க விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி உங்கள் பாவத்துக்காக அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வஸ்திரத்தை எப்போ தேவன் நமக்கு கொடுப்பார் தெரியுமா? என்றைக்கு நம்ம மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்துல நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவர்ட்ட இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று நம்ம ஞானஸ்நானம் பெறுகிறோமோ, அப்பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய வஸ்திரத்தை பெற்றுக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்ல, நீங்கள் ஞானஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இன்னைக்கு நம்ம ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்கலாம், ஏற்று அது விசுவாசிக்கலாம். ஆனா அநேக நேரங்கள ஆண்டவர் அந்த வஸ்திரத்தை கொடுக்கணும்னு விரும்புறாரு. அந்த வஸ்திரத்தை நம்ம எப்படி நிராகரிக்கிறோம் தெரியுமா? அவரோட உடன்படிக்கை பண்ணாம நிராகரிக்கிறோம். யாருக்கு தேவன் வஸ்திரத்தை கொடுக்கிறார் தெரியுமா? மீண்டும் வெளிப்படுத்தல் 19 போக விரும்புறாங்க. 19 8ஆம் வசனத்தை கவனிங்க. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. யார் அந்த அவள்? முந்தின வசனத்தினுடைய கடைசி பகுதி வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி. நல்லா கவனிக்கணும், மணமகள் இல்ல, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஏன் அந்த இடத்துல மனைவின்னு குறிப்பிடுறாரு? கல்யாணம் வந்துருச்சு, மனைவின்னு குறிப்பிடுறாரு. மனைவி எப்போ வருவாங்கன்னா, உடன்படிக்கை பண்ணாதாங்க மனைவி. உடன்படிக்கை இல்லாத வரைக்கும் மனைவி கிடையாது, மனவாட்டி தான். மனைவி ஆயத்தம், மனவாட்டி ஆயத்தம் ஆகல. மனவாட்டியாய் தேவன் வைத்து நம்மளை இப்ப மனைவியா மாத்துறாரு. எப்போ மாத்துறாரு தெரியுமா? என்னைக்கு நம்ம ஞானஸ்நானத்துல அவரோட உடன்படிக்கை பண்றோமோ, பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நம்ம ஞானஸ்நானம் பெறுகிறோமோ, அப்பொழுது நாம் அவருடைய மனைவியாய் மாறுகிறோம், உடன்படிக்கையின் பிள்ளையா மாறுறோம். இந்த உடன்படிக்கை பிள்ளை மாறின உடனே இந்த மனைவிக்கு என்ன தேவன் தராரு? வஸ்திரங்களை தராரு. நல்ல கவனிங்க. அப்போ இந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன்?
ஆண்டவரோட உடன்படிக்கை செஞ்சுட்டான், வஸ்திரத்தையும் பெற்றுட்டான். ஆனா அதுக்கு பாத்திரமா நடக்கல, வஸ்திரத்தை காத்துக்கொள்ள. அதனால ஆண்டவர் கேட்கிற, உன் வஸ்திரம் எங்க? நான் கொடுத்த வஸ்திரம் எங்கன்னு கேட்கிறாரு. அவன் மௌனமா இருந்தான். நீங்க நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்டது ஒரு பகுதி, ஆண்டவரோட உடன்படிக்கை பண்றது 2வது பகுதி. 3வது மிக முக்கியமான காரியம், இந்த அழைப்புக்கு நீங்க பாத்திரவான்களா இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடக்க நம்ம நாடணும். ஒரு வசனத்தை எனக்கு வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இதுதான் நமக்கு கொடுக்கப்படுற நல்ல ஆலோசனை, கட்டளை. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞான ஸ்நானத்தின் மூலமாக தேவனோட உடன்படிக்கை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நின்று விடக் கூடாது. நீங்க கல்யாண சாலையில ஆண்டவர் கொடுத்த வஸ்திரங்களை காத்துக்கொள்ளணும். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மெல்லிய வஸ்திரம், பரிசுத்தவான்களின் நீதிகளாகிய அந்த மெல்லிய வஸ்திரம், அதை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அது காத்துக்கொள்ள வேண்டும்னா என்ன செய்யணும்? நீங்க மிகவும் கவனமா இருக்கணும். உங்களை அழைத்த அழைப்புக்கு நீங்க என்ன செய்யணும்? பாத்திரவான்களாய் நடந்து கொண்டு என்ன செய்யணும்? மிகுந்த மனத்தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும். சாந்தமும் நீடிய பொறுமை உடையவர்களாய் இருக்கணும். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கணும். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளணும். இப்படி நீங்க செய்யறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படி நீங்க செய்தாதான் கல்யாண சாலையில வரும்போது அவர் கொடுத்த அந்த வஸ்திரம் கம்பீரமா தோற்றாடிக்கும். இல்லைன்னா அவருடைய வஸ்திரம் உங்க மேல இருக்காது. அதனாலதான் வெளிப்படத்துல வாசிக்கிறோம், உன் வஸ்திரத்தை காத்துக்கொள், உன் வஸ்திரத்தை காத்துக்கொள். நல்லா கவனிங்க. இப்படிதான் இந்த காரியத்தை முடித்து ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நீங்க அழைக்கப்பட்டீங்க உண்மை, தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல நீங்களும் நானும் இருக்கணும். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாருன்னா, அவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கிறவர்கள் மாத்திரமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கக்கூடியவர்கள் குறித்து 3 குறிப்பை மீண்டும் சொல்றேன், நல்லா கவனிங்க. முதல் காரியம், அவர்களுக்கு கல்யாண சாலைக்கு வர்றதுக்கு விருப்பம் இருக்கிறது, மனம் இருக்கிறதுன்னு அர்த்தம். 2வது, அவர்கள் ஒரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ண மாட்டாங்க. ஆண்டவரை அசட்டை பண்ணாம அவருக்கு கனம் கொடுப்பாங்க. 2. 3வது, அவர் கொடுத்திருக்கிற வஸ்திரத்தை காத்துக்கொள்வாங்க. இந்த 3 காரியத்தையும் செஞ்சா நம்ம அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா இருப்போம். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனோடு என்றென்றும் அவருடைய ராஜ்யத்திலே அவர்கள் வாழ்ந்து மகிழ்ந்து களி கூறுவார்கள். கர்த்தர் தாமே நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. ஜெபிக்கலாம்.